வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி ஸ்ரீ முத்து ஃப்ரம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இன்றைய சூழ்நிலையில் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. காரணம் என்னன்னா, செப்டம்பர் மாதம் செட்டில்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் ஹெவிலி கேஷ் மார்க்கெட்டும் சரி, ஆப்ஷனும் சரி, டெரிவேட்டிவும் சரி எல்லாத்தையும் இதெல்லாம் விற்றுக்கிட்டு வராங்க. போன வாரம் மண்டே, திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி 4 நாளில் 1200 பாயிண்ட்டு நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 54,400 52,000 சுற்ற வரைக்கும் 2,500 பாயிண்ட்டு கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, குளோபல் லெவலில் ஈரான், இஸ்ரேல் 2 நாட்டுக்குள்ள போர் எப்போ வெடிக்குன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ வெடிச்சாச்சு. அதனால் நாளைக்கு மார்க்கெட், நாளைக்கு இல்லை இன்னைக்கு மண்டே, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஃப்ளாட்டாகவோ மேலே ஓப்பன் ஆக கூட போகிறதுக்கு சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி. அது எப்படிங்கிறத 3 சார்ட் சொல்லுவோம். நிஃப்டி எல்லா ஆல் டைம் ஹை லெவலில் எப்பப்பெல்லாம் வருதோ அதிலேருந்து இப்போ போன செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக், தேர்ட் வீக் இந்த 2 வாரம்னா ஆல் டைம் ஹையில் கேப் அப் ஓப்பன் போயிட்டு இருந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை விட மேலே தான் க்ளோஸ் ஆச்சுது. மண்டேலேருந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னென்னா, ஆல் டைம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது ஒரு செர்டன் லெவல் வரும்போது கீழே வந்தால் தான் மேலே போக முடியும். அதனால் இப்போ கீழே எது வரைக்கும் வரும்னா, ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வார் டென்ஷன், இந்த 2 இருக்குது. அதாவது உலகத்திலே என்ன யாச்சா உட்படுது, ரஷ்யா ஒன்று, அமெரிக்கா ஒன்று, ஈரான், இஸ்ரேல். இந்த 4க்கும் வார் வரும்போது யார் முன்னால் நிற்காங்கிற நிலை இருக்குது. ப்ரொடக்ஷன் ஒபாக் ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் கட் பண்ணும்போது குரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும். போன ட்ரிப்பு 78-80 ரூபாயில், போன ட்ரிப்புனா போன மாதம் 78-80 யூஎஸ் அண்டு ப்ருண்ட் குரூடு இருக்கும்போது கீழே 72-74 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இப்போ அதே லெவலுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட. குளோபல் ப்ரைஸு, குரூட் ப்ரைஸு இன்னும் மேலே போகும்போது மொத்த செக்டார், அடுத்த செக்டார் எல்லாமே ரொம்ப பாதிப்பு இருக்கும். இது டெக்னிக்கலில் ரொம்ப க்ளீன் ஆகும். இந்த வார் டென்ஷன், இன்டர்னல் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இதனால் மார்க்கெட் எப்பவுமே ஒரே நேரத்தில் மேலே போகாது, கீழே தான் மேலே போகும். ஒன்று. ரெண்டாவது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது கண்டினியூஸாக சொன்ன 13, 12, 13 வாரம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 4 நாள் கண்டினியூஸாக டவுனில் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ராடே சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். இன்ட்ராடே கன்சால்டேட்டட் க்ளோசிங் சார்ட் கண்டினியூஸாக 4 டேஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு 4ஆவது நாள். இந்த வாரத்தில் 5 நாள் இருக்குது. ஆக 9 நாள் கீழே டவுனில் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. ஏன்னா 4 நாள் முடிஞ்சிட்டுனா 5, 6, 7, 8 இந்த அடுத்த 5 நாளும் மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகினாலும், நேற்று வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஆனது 25-015, 25-100 ஓப்பன் ஆகலாம். ஆனால் கீழே தான் வரும். ஸோ இது டெக்னிக்கலாக என்னங்கிறது காட்டுறேன் பாருங்கள். நிஃப்டி இன்ட்ராடே கேண்டில் ஸ்டிக்கு சார்ட்டு ரொம்ப க்ளீனாக மேலே இருந்து கீழே 2 லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அது மாதிரி கீழே இருந்து மேலே பக்கம் 2 லைனு அது முடிஞ்சு போச்சு. இப்போ 5 நாளில் ஒரு நாள் லேட்டாக இதாக இருக்குது, க்ரீன் கலர். 4 நாள் டவுனில் தான். மேலேருந்து கீழே பார்க்குற ஒரு 2 லைன் மேலே உள்ள லைன் ரெசிஸ்டன்ஸ், கீழே உள்ள லைன் சப்போர்ட்டு டவுனில். ஆல் டைம் ஹை லெவல் 26,277 இருந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 24,015. லோ இன்ட்ராடே 24,966 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மண்டே மேலே மார்க்கெட் ஆனாலும்
கீழேருந்து மேலே பார்த்து 2 லைன் போகுது. கீழே உள்ள லைனுக்கு மேலே மிக ஓப்பன் ஆகாது. போனால் கூட அது என்ன 25, 25, 100, 120 வரைக்கும் போகலாம். போனாலும் கீழே தான் வரும். அதே நேரத்தில் லெஃப்டில் இருந்து ரைட்டு சைடில் ஒரு 3 லைன் ஹரிசாண்டலாக போட்டு விட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் நவ். செகண்ட் லைனு அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. 3வது லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ். மேலே உள்ள 3 லைனில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எங்கே கீழே வரும் அப்படின்னா 24,790 வரைக்கும் இன்றைக்கி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு 24,966 லோ. இந்த வாரத்தில் ஒரு 200, 300 பாயிண்ட் கீழே வரணும். அதுதான் இந்த மத்தியில் இருக்கிற ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போட்டிருக்க ஹரிசாண்டல் லைன். 24,790, 24,760 வரைக்கும் இந்த வாரத்தில் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வரலாம், டிராஸ்டிக்காக டவுனாகவும் ஆகலாம். 2 நாள்லேயும் வரலாம். ஆனால் 24,760க்கு கீழே போனால் அதுக்கு அடுத்த லைன் பாட்டம் லைன் சப்போர்ட் வந்து 24,200 கிட்டத்தட்ட வரும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் 24,200 இருந்து தான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 26,277 வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இது வந்து இன்ட்ராடேயில் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் அடுத்த கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் என்ன சொல்கிறேன்னா கண்டினியூஸாக 4 நாள் டவுனில் வந்திருக்கு. டவுன் டவுன் டவுன், அதாவது நேற்று க்ளோஸ் ஆனதை விட இன்றைக்கி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகும். அதுக்காக தான் அதுக்கு காட்டுறேன். இப்போ இன்ட்ராடே கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் வந்து சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஆல் டைம் ஹை லெவலில் இருந்து பாருங்கள், ஒரு 12-13 நாள் கண்டினியூஸாக மேலே க்ரீனில் போயிருக்கு. போயிட்டு இப்போ 26,270 கண்டினியூஸாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை விட இன்னைக்கு கீழே தான் ஆகும். கடந்த திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி 4 நாளில் 25,960 இன்னைக்கு 24,966 லோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,200 பாயிண்ட் டவுனில் ஆயிருக்கு. இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பனது போன சார்ட்டில் சொன்ன மாதிரி 24,760க்கு கீழே போனால் 24,200 கிட்ட வரும். இந்த லைன் வந்து இப்போ மேலே வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து போகாது. 25, 100, 120க்கு மேலே போனாலும் பிந்தாஸை ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காரலாம். இது வந்து டெக்னிக்கலாக உள்ளது. கீழே வந்து மத்தி லைனை அடிச்சுன்னா 24,760 அடிச்சுன்னா 24,200 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஒரே நாளில் வராது. அது வந்து இன்ட்ராடே கேண்டில் ஸ்டிக்கில் நல்லா தெரியும். கேப் டவுன் கேப் டவுன். இது வந்து கன்சல்டேட்டடே கீழே வந்துக்கிட்டு இருக்கு. மேலே அடித்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். கன்சல்டேட்டட் வீக்லி க்ளோசிங் சார்ட். ஒவ்வொரு சார்ட்டும் ஒரு வாரத்தில் உள்ள ட்ரேடிங் என்னாச்சோ அதை தான் இது வந்து மென்ஷன் ஆகும். மார்க்கெட் மேலே போனால் மேலே போகும், கீழே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த கம்பி மத்தியில் இருக்கிற பாடி மட்டும்தான் டாப் க்ளோசிங் லெவல் இன்ட்ராடேல ஆகிருக்கும். இந்த வாரத்தில் போன வாரத்தில் கீழே உள்ள லைனும் மேலே உள்ள லைனும் லோ ஹை. மேலே உள்ள லைன் வந்து 26,277, கீழே உள்ளது வந்து 24,966 இன்ட்ராடேல வந்தது. இன்னைக்கு திங்கட்கிழமை 6ஆம் தேதி புதுசாக ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தால இந்த டாப் லைன் பாட்டம் லைன் ஹரிசாண்டல் இருக்க அதுக்கு உள்ளதான் அது இருக்கும். மத்தியில் இருக்கிற லைன் வந்து 24,760 சொல்லியிருக்கேன். அந்த லைனை அடிச்சு வந்துன்னா கீழே வந்து 24,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வாரத்தில் 5 நாள் ட்ரேடிங்கில் அடுத்த உள்ள ஹேண்டில் 24,760, 24, 25,200 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த லைன் மேலே போய்ட்டுருக்கும். மத்தியில் உள்ள லைனை அடித்து கீழே வந்தால் தான் வரும். ஏன்னா இன்ட்ராடே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. கன்சால்டேட் வந்து கண்டினியூஸ்லி டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த
இன்னைக்கு மார்க்கெட் வந்து 24,940 920 வந்துட்டாலே மத்தியுள்ள லைனுக்கு கீழே வந்துடும். ஆனால் கீழே பாருந்து மேலே பார்த்து ஒரு லைன் அப் ட்ரெண்டில் போட்டுட்ருக்கேன். அது வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 லைன் மத்தியில் உள்ள லைன் அடிச்சு கீழே வந்தாலும் கீழே இருந்து மேலே பார்த்து ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு. அது வந்து சப்போர்ட் லைன், லாங் டேர்மில் உள்ள சப்போர்ட் லைனு. அந்த லைனை அடிக்கும்போது கடைசியில் நேரம் மத்திய லைனும் கீழே உள்ள லைனும் ஜாயிண்ட் ஆகும்போது பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது 24,000 வரைக்கும் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. மேலே போகிறதுக்கு கொஞ்சம் 24,500 வரைக்கும் போகிறதுக்கு. ஏன்னா இந்த சைடில் ஒரு க்ரீன் கலர் ரெட் கலரில் ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 25,014 அது வந்து டெய்லி இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகக்கூடிய நம்பரு. அங்கே ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது 25,544 அது வந்து வீக்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் ரேட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கி மேலே வந்து 25,520 25,540 25,560க்கு மேலே போகாது. கீழே வரதா இருந்தால் அந்த லைனை பிரேக் பண்ணி வந்தால் தான் வரும். 24,760க்கு கீழே போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு டுடே, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நிஃப்டி ஃபின் சர்வீஸு செட்டில்மெண்ட் இருக்குது. புதன்கிழமை பேங்க் நிஃப்டியோட செட்டில்மெண்ட் இருக்குது. வியாழக்கிழமை நிஃப்டிஸோட செட்டில்மெண்ட் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை வால்டைல் தான் இருக்கும், பார்த்து பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டிவ் சார்ட்டும் நிஃப்டி சார்ட்டும் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். லாஸ்ட்டில் உள்ள 1 2 3 4 திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி புதன்கிழமை லீவு போன வாரத்தில் அதே மாதிரி இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக உள்ள லைனு 51,678 51,700. ஆனால் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் மேலே ஓப்பன் ஆகாது. அப்படியே ஆனால் கூட கீழே வந்து 50,460 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னால் நிஃப்டியுமே 24,200 இருந்து தான் மேலே போயிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 50 49,760 வரைக்கும் வந்து அதான் லாஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னால் மேலே போயிட்டு ஆகஸ்ட் பூரா 51,760க்கு மேலே போகலை. நல்ல பார்த்துடுங்க, 51,760க்கு மேலே போகலை. இன்றைக்கி 51,460 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இன்னைக்கு கீழே வந்தால் தான் மேலே கொண்டு போக முடியும். போது அந்த லைன் வந்து மேலேருந்து கீழே பார்த்து போடுறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் கன்சல்டேட்டடே முடிஞ்சுது. கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. கன்சல்டேட்டட் வீக்லி என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு அடுத்தல காட்டுறேன். பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டட் வீக்லி க்ளோசிங் சார்ட்டு 3 ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். டாப் லைன் வந்து ஆல் டைம் ஹை லெவல் 54,400 ப்ளஸ். மத்தியில் உள்ள லைன் வந்து 51,100 ப்ளஸ். இதுக்கு உள்ளதான் இது வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து 52,523 இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி நார்மலாக டே டு டே பேசிஸில். கன்சல்டேட்டட் வந்து 52,523 வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே 51,000 அடித்து வந்தாச்சு. கீழே வந்து 50,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடேல கன்சல்டேட்டட் சொன்ன மாதிரி 49,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து மேலே உள்ள லைனும் கீழே உள்ள லைன் இந்த 2 லைனுக்கு உள்ளே தான் இது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். மத்தியில் இருக்கிற லைன் வந்து கரெக்டாக 51,146, அதாவது 51 கீழே போகாது. 51 52க்கு உள்ளே தான் வீக்லி கன்சல்டேட்டிவ் க்ளோசிங் சார்ட் போகும். 51 அடிச்சு வந்தனாக்கி அப்புறம் 51 50க்கு மத்தியில் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 49,600 வரைக்கும் வரலாம். இது வந்து டெக்னிக்கல் தான். மேலே போகிறது கீழே வர்றது குளோபல் வார் டென்ஷன், குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன், டேட்டாஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வரும்போது தவிர மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பார்த்து பண்ணுங்கள். அதை விட கொஞ்சம் இருக்க இந்த 3 சார்ட் வந்து உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்கும் அப்ளை ஆகும்.
நிஃப்டி ஃபின் சர்வீசஸ்ஸு, எஃப்&ஓ டெரிவேட்டிவ், ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே போகும். 1 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2லயுமே ஆப்ஷன் ஸ்ட்ராடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதனால் பார்த்து பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.